நீ ஜெயில தான் வேலை பார்க்கணும். உனக்கு பரவாயில்லையா? அப்புறம் நல்லா யோசிச்சு சரோஜாவை எப்படி மென்டல் ஆக்குறதுன்னு நான் சொல்றேன். எதுக்கு இப்படி கத்துற? அவ காதல விழுந்துற போது. அதெல்லாம் ஒண்ணு விழாதுடா. என்ன வாசு, ரொமான்டிக் சாங் கேக்குறியா? அவன் தான் ஐசியூல இருக்க மாதிரி காதல் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கானே. உறக்க பேசினா தானே கேட்கும் அவனுக்கு. அப்படியா? இப்ப கேக்குறேன் பாரு. என்ன வாசு, ரொமான்டிக் சாங் கேக்குறியா? ஏய் பைத்தியம், எதுக்கு இப்படி கத்துற? நீ இயர் பிளக் எடுப்பேன்னு தெரிஞ்சதா அவ கத்திருக்க மாட்டா. சரி, இப்ப அவ கேட்ட அதே கேள்விய நான் மெதுவா கேக்குறேன். என்ன ரொமான்டிக் சாங் கேக்குறியா? கேபி சுந்தராம்பாள் பாட்டு கேக்குறேன். டேய் வாசு, கேபி சுந்தராம்பாள் நீ கேட்குறியா? நானே கேட்கறது இல்லை இந்த வயசுல. கொய்யோ முறியோன்னு யாருக்கு புரியாத ஏதாவது புது பாட்டு கேட்டுன்னு இருப்பான் அவன். நான் என்ன பாட்டு வேணா கேட்பேன், அதை கேட்க யாருக்கும் உரிமை இல்லை. ஆமா, நீ தான் இயர் பிளக்ல கேக்குறியே, எங்களுக்குலாம் எப்படி கேக்கும்? ஏய் மொக்க போடாத, நான் ஏற்கனவே செம டென்ஷன்ல இருக்கேன். டேய், இந்த வயசுல உனக்கெல்லாம் என்னடா டென்ஷன்? இல்லப்பா, வாசு இப்போ முன்ன மாதிரி இல்ல, அவனுக்கு பல கடமைகள் இருக்கு. அப்பா, என்ன காலேஜ்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பைக்ல கூட்டிட்டு போயிட்டு பாதியில விட்டுட்டு போயிட்டான். ஆட்டோ ஸ்டாண்ட்ல கையில 10 ரூபாய் தான் கொடுத்தான். ஏண்டா, என்கிட்ட 500 ரூபாய் வாங்கின்னு போற நீ, அப்புறம் 10 ரூபாய் தான் கொடுத்துருக்க அவகிட்ட நீ. அதுவும் செல்லாத நோட்டுப்பா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆட்டோல போனேன் தெரியுமா? ரொம்ப இடிச்சிட்டு போனேன். அப்படியா? அப்ப காலேஜுக்கு போய் ஃபர்ஸ்ட் பீரியட் கட் பண்ணிட்டு குளிக்க போயிருப்பியே நீ? இல்ல, 2 பீரியட் கட்டு. பா, அவ்வளவு நேரம் ஆச்சா குளிக்கிறதுக்கு? ஏய் மாலா, நான் என்ன வேணும் வேணும்னு விட்டுட்டு போனேன். ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான். ஏய், சண்டை போட்டுக்காதீங்க. உங்க வாய் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஸ்வீட் பண்ணிருக்கேன். ஹை அம்மா, காரணம் இல்லாம ஸ்வீட் பண்ண மாட்டியே, என்ன விசேஷம் இன்னைக்கு? உங்க அப்பாவை கேளு. இன்னைக்கு தான் வெட்டிங் டே இல்ல, அப்புறம் எதுக்கு ஸ்வீட்? ஏப்பா, ஒருவேளை அம்மாவை தவிர வேற யாரையா கல்யாணம் பண்ணிட்டியா? அந்த வெட்டிங் டேயோ? ஏய், அப்பா கிட்ட பேசுற பேச்சாடா இது? ஏடா, அத்தோட எனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது எனக்கு எதுக்குடா சின்ன வீடு? சரி, அப்புறம் எதுக்கு ஸ்வீட்? உங்க அண்ணனை கேளு. என்னம்மா திடீர்னு பந்த என் பக்கம் திருப்பி போடுற? எனக்கு எப்படி தெரியும்? டேய், உனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரிஞ்சது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க பாரு. அதான் நீ செஞ்சிருக்கிற தப்பு. நான் உமாவோட போனது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஆனா அதுக்கு ஸ்வீட் செய்ய மாட்டாங்களே, என்னவா இருக்கும்? ஏய், என்னடா பாஸ்வேர்டை மறந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி முழிக்கிற? ஏண்டா, உனக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்ச விஷயத்த சொல்லவே இல்லையா? மறைச்சிட்டேடா நீ. ஓ அப்படியா? கங்க்ராட்ஸ். எப்படி வாசு, ஆபீஸ் ஏமாத்தி இன்கிரிமெண்ட் வாங்கிட்ட? ஏண்டா, சொல்லக்கூடாத விஷயமா இருந்தா மறைக்கணும். இது நல்ல செய்தி தானே, எதுக்காக மறைக்கணும்? சொல்லக்கூடாத விஷயம் இல்லைம்மா, இது அவ்வளோ முக்கியமான விஷயம் எனக்கு படலை. ஏண்டா, எங்ககிட்டலாம் சொல்றது வெளியே சொல்றதா? சரிப்பா, நீ சொல்ல வேண்டாம், காரியத்தை காட்டலாம் இல்லை. 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இந்த மாசமும் நீ ஃபேமிலிக்கு கொடுக்குற வழக்கமான அதே பணத்தை தானே கொடுத்துருக்க. அது அது வந்து அது இதெல்லாம் இழுக்காத. இல்லாத காரணத்தை இழுத்தாலும் கிடைக்காது. டே, பணம் எங்களுக்கு பெருசு இல்லடா, ஆனா நீ மாறு தட்டி எங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த மறைச்சிட்ட பாரு, அதான் வருத்தமா இருக்குது. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? தெரிஞ்சது, ஆனா ஓ மூலமாவா தெரிஞ்சது? உங்க ஆபீஸ் HR முருகேசன் எனக்கு ஃபோன் பண்ணி இதை சொன்னான்டா. டேய், இந்த குடும்பத்துல சம்பந்தமே இல்லாத முருகேசன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல வேண்டியது தான் கடமை நினைச்சு என்கிட்ட சொல்றான். சொல்ல வேண்டிய நீ என்கிட்ட சொல்லாம இருக்க, என்னடா இது? என்னங்க, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல அவனை தலைகுனிய வைக்கிறீங்க. அவன் சொல்ல மறந்துருப்பாங்க. நிறைவாசு, நான் இது உன்னை குத்தம் சொல்லணுங்கிறதுக்காக இதை சொல்லல. விஷயம், வாழ்க்கையில ஒரு கணக்குன்னு ஒன்று இருக்கு. அதுல முக்கியமானது பெருக்கல் வகுத்தல். சந்தோஷத்தை பெருக்கிக்கிட்டே போகணும், துக்கத்தை வகுத்துடணும், குறைக்கணும். இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. நீ எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துட்டு இருந்தீங்கன்னா உன் சந்தோஷம் பெருசா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெருக்கி இருக்கும்.
யூ மஸ்ட் ட்ரை டு மல்டிப்ளை யுவர் ஜாய்ஸ் ஐ சே. நான் என் சந்தோஷத்தை மல்டிப்ளை பண்ண போறேன் இப்போ. எப்படிமா? இதோ இப்படி. அது வேணாம். நீ ஜாயை மல்டிப்ளை பண்ணணும் இன்னொரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புல வியாதி ஏதாவது மல்டிப்ளை ஆகும். அதனால நான் உன் ஜாயை வகுக்க போறேன். எப்படி? இங்க வா குனி, வகுக்கிறேன். இன்னொரு தரம் குட்டுங்க. இன்னொன்னு அடப்பா, என் தம்பி சின்ன வயசுல இருந்து ரூட்டு போற ஃபிகரையே கட் பண்றது என் தொழிலா போச்சு. என் தலை எழுத்து இந்த மாதிரி கப்பான இடத்துக்கு வர வேண்டியிருக்கு. சாதாரணமா வீட்டு வாசல்ல கோலம் போடுவாங்க, இவங்க வீட்டு வாசல்ல குப்பையை கொட்டி வச்சிருக்காங்க கோலம் மாதிரி. சார் குப்பேஸ்வரா, இன்னைக்கு ஊரு ஊரா குப்பையா கொட்டணும், ஏன் கோணி நிறையணும், அதுக்கு நீதான் மனசு வைக்கணும். குப்பையோ ராமசாமி. யார் அந்த குப்பை? ஹலோ, என்ன சொன்னீங்க? ராமசாமின்னு உங்களை கூப்பிட்டேன் சார். நீங்க தானே ராமசாமி? என்ன மரியாதை இல்லாம ராமசாமி கூப்பிட்டு இருக்கீங்க சார்? குப்பை ராமசாமின்னு கூப்பிடுங்க. ஐயோ, குப்பை தான் உங்க மரியாதையா சார்? சாரி சார், தெரியாது சார், மன்னிச்சிருங்க சார். சார் உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போலாமா சார்? கொஞ்சம் நேரமே. சார் பரவாயில்ல சார், நான் முஞ்சாக்கிறதே ஒரு பாக்கெட் ஊதி வச்சிருக்கேன் சார். நீங்க இதை பத்த வைங்க, ஒரு 10 நிமிஷம் எரியும், அதுக்குள்ள நான் பேசி கிளம்பிடுறேன் சார். நல்ல யோசனை, உட்காருங்க, பத்த வச்சுட்டு வர்றேன். சரி சார். பாத்து சார், வீடு பத்தி போகுது. நல்ல மனமா இருக்கியா? எந்த கடையில வாங்கின? அது பக்கத்து கடை சார். ஆக வத்தி வைக்க வந்திருக்கிற? இல்ல சார், நான் ஒரு பத்திரிகை நிருபர் சார். அப்ப கண்டிப்பா நீ வத்தி வைப்ப. என்ன பத்திரிக்கை? அது வந்து சார் அந்த பாவாடை நாடா சார். பேரே டுபாக்குரா இருக்கியா? அது இல்ல சார், எங்க முதலாளி ஒரு சிந்தனையாளர் சார். அது நம்ம நாடு வந்து ஒரு பாவாடை மாதிரி சார். எப்படி இந்த நாடா அந்த பாவாடையை தூக்கி பிடிக்குதோ அந்த மாதிரி இந்த நாட்டை நம்ம பத்திரிகை எல்லாம் தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறவர் சார். அதனாலதான் பாவாடை நாடா. யோ, பில்டப்லாம் ரொம்ப பெருசா இருக்குது. பாவாடை நாடாக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? அப்புறம் எதுக்கு அந்த பத்திரிகையில இருந்து என்ன பார்க்க வந்த? குட் கொஸ்டின் சார். சார், இந்த பாவாடை நாடாவை தவிர என் கம்பெனில பைஜாமா நாடா, அண்டர்வேர் நாடான்னு பல உப பத்திரிகைகள் இருக்கு சார். இந்த அண்டர்வேர் நாடாக்கு தான் உங்களை அண்டர்வேரோட ஒரு போட்டோவை பிடிச்சு உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கோம் சார். அண்டர்வேர் போட்ட அட்டப்படம்லாம் வேண்டாம் ஐயா, ரொம்ப அசிங்கமா இருக்கும். நான் இந்த ராஜ்கிரண் மாதிரி வேட்டி அண்டர்வேருக்கு மேல நல்லா தூக்கி கட்டிக்கிறேன், அழகா இருக்கும். அப்ப எடு சார். போட்டோ வந்து போட்டோகிராஃபர் அப்புறம் வந்து எடுப்பார் சார். பேட்டி எடுத்து முடிச்சிடலாமே. பேட்டி சீக்கிரமா எடுத்து முடி. எனக்கு தாஜ் கோரமண்டல குப்பை அல்றத பத்தி ஒரு ஒர்க் ஷாப் போய் அட்டெண்ட் பண்ணணும் சார். குப்பை அல்ற மேட்டர் தாஜ் வரைக்கும் போயிடுச்சா சார்? பின்ன சூப்பர் சார். சார், பேட்டி ஆரம்பிச்சிடலாம் சார். முதல் கேள்வி, உங்களுக்கு குப்பராமசாமின்னு எப்படி சார் பேர் வந்தது? ஓ, அத கேக்குறியா? எங்க அம்மா தொப்புள் குடியில போய் நான் தொபகடின்னு விழுறப்பவே ராமசாமிங்கிற பேர் எனக்கு வந்துருச்சியா? இந்த குப்ப ராமசாமிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு தானே கேக்குறேன். அத பத்தி உனக்கு விரிவா சொல்லணும்னா, இந்த நாயகன் படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு பெரிய பிளாஷ்பேக் ஓபன் பண்ணுவோம் தெரியுமா? அத மாதிரி சார், சினிமானா பெருசா பிளாஷ்பேக் சொல்லலாம் சார். இந்த டிவி சீரியல் மாதிரி 18 நிமிஷம் தான். சின்னதா சொல்லுங்க பார்க்கலாம். சார், உலகத்திலேயே உயர்ந்த குப்பை தொட்டி எது தெரியுமா? தெரியலையே. தாய் தான் சார். தாயோட கர்ப்பப்பை தான். அட என்ன சார் அது, கர்ப்பப்பையும் குப்பை தொட்டியும் ஒண்ணுன்னு சொல்றீங்க? ஆமா சார், எங்கிருந்தோ வந்த குப்பை தாயோட வயித்துல கருவா மாறி 10 மாசம் கழிச்சு குப்பை தொட்டியை கவுத்து போட்ட மாதிரியே வந்து பிறக்கிறோம்ல. ஐயோ, குப்பையை பத்தி இந்த ராவரானே. சம்பந்தியம் வந்தா குப்பையை பத்தி விக்கிபீடியால போட்டுருவானே. சார், நான் சின்ன வயசுல கோணிய முதுகுல தூக்கி போட்டு அதுல குப்பையை அள்ளி போட்டு கொண்டு போயிட்டு இருப்பேன் சார். என் குப்பையில இருந்தே ஒருத்தன் இந்த பேப்பர் இல்ல அதை எடுத்து நோட் புக்கா போட்டான். இன்னொருத்தன் இந்த பிளாஸ்டிக் பேப்பர்லாம் இல்ல அதையெல்லாம் பிரிச்சு எடுத்து இந்த கல்யாண வீட்டுக்கு டைனிங் டேபிள்ல சீட்டா போட்டான் சார். யோசனை பண்ண, என்னடா நம்ம குப்பையை அள்ளிட்டு வாரோம், இவனுங்க பொழப்பு நடத்திட்டு இருக்கானுங்களேன்னு இடது கையில இருந்த குப்பையை எடுத்து வலது கையில கொடுத்து நான் ஒரு பேப்பர் மில் ஆரம்பிச்சேன். ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி ஆரம்பிச்சேன் சார். மைனரா இருக்கிறப்பவே நான் யோசிச்சதுனாலதான் இப்ப நான் மைனர் செயினோட சுத்திட்டு இருக்கிறேன். இப்ப புரியுதா? சார், நல்ல தத்துவம் சொன்னீங்க சார். சார், உங்க ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை ஏயா கேக்குற? ஊருக்கெல்லாம் குப்பை கொட்டுற எனக்கு
என் வீட்டுல குப்பை கொட்டுறதுக்கு ஒரு பொண்டாட்டி இல்லையா? சார் பொண்டாட்டி இல்லைன்னு என்ன சார், ஒரு பச்சரிச்சி இருப்பாள. இருக்கிறாளே சீவகோடு ஒருத்தி இருக்கா. ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அது இந்த பொண்டாட்டி இல்லாதவங்களுக்கெல்லாம் அழகா ஒரு மச்சரிச்சி இருப்பாங்க தானே சார் நம்ம கோடம்பாக்கம் டெக்னிக்கு. அப்படி ஜாதகத்தை பிரிச்சு வச்ச மாதிரி கரெக்டா சொல்றியா? யோ, நீ மச்சரிச்சிய பார்த்தது இல்லையா? இல்ல, சும்மா கொல்லு 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 கொல்லுன்னு ஊட்டி ஆப்பிள் மாதிரி சும்மா கும்மன்னு இருப்பாயா. நீ மட்டும் அவளை பார்த்தேன்னு வையே, உன் பத்திரிக்கை நாடா பத்திரிக்கையில ஃப்ரண்ட் பேஜ்ல சும்மா இப்படி போஸ்ட் கொடுக்குற மாதிரி இப்படி போஸ்ட் கொடுக்குற மாதிரி போட்டோவே போட்டு விடுவியா? சூப்பர் சார், பேசாம அவங்களை நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே. ஆசை இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. என்ன பண்றது, நம்ம நினைக்கிற குப்பை எல்லாமா நம்ம கோணில வந்து விழுது. ஓ, மறுபடியும் தத்துவம். அட பாவி, குப்பைய உதாரணம் வச்சு சாவடிக்கிறானே. ஆனா தலைவா, என் மச்சினிச்சு இருக்கால, அவ ஒரு சொட்ட தலையன பன்னாட பரதேசி. அவன் பார்த்தாலே எனக்கு வாந்தி வருது. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். ஏன்னா அவனுக்கு சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்துல 5வது பேஸ்ல 3வது தெருல ஒரு 10-15 கிரவுண்ட் இருக்கா. 4வது தெரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஒரு பத்திரிக்காரன் எல்லா விஷயமும் தெரியலையா, அதனால தெரியும். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்தையெல்லாம் அவ பேருக்கு எழுதி வாங்கிட்டு அப்புறம் அந்த ஜடத்தை நான் கழட்டி விட்டுருவேன் அப்படிங்கிறான். அதுல வேற ஒரு 2 கிரவுண்ட் எனக்கு தர்றேன்னு சொல்லியிருக்க, அது வேற விஷயம். நடக்க விட மாட்டேன். ஏன் எதை நடக்க விட மாட்டேங்கிறீங்க? இல்ல சார், அந்த நிலத்தை நீங்க உங்க பேர்ல எழுதி வாங்கும் போது அந்த நில பூமி பூஜை இல்லையா, அதுக்கு நீங்க கூப்பிடாம விட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். அவசியம் கூப்பிடுறேன். ஆமா, உன் வீடு எங்க இருக்கு? வீடு ட்ரிப்ளிகேன் சார். பின்கோடு? அட்ரஸ் கேட்பாங்க, இவர் பின்கோடு சொல்லி என்ன பிரயோஜனம்? பின்கோடு ட்ரிப்ளிகேட் சார், 600005. நாசமா போச்சு. அது இல்லையா, உன் வீட்டு பக்கத்துல இருக்கிற குப்பை தொட்டி பின்கோடு சார். குப்பத்து சார், அது யார் சார் ஞாபகம் இருக்கு? கொஞ்சம் இருங்க சார், நம்பர் ஃபுல்லா ஞாபகம் இல்ல, கடைசியில 568ல முடியும். 568. ஆனா நம்ம டிவி கோயில் தெரு. அட சூப்பர் சார், நீங்க கூகுள் சர்ச் பண்ணா கூட கண்டுபிடிக்க முடியாது சார். இத நீங்க குப்பராமசாமி இல்ல சார், போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ராமசாமி. குப்பத்தொட்டி பின்கோடை வச்சு எந்த ஸ்ட்ரீட்னு சொல்றீங்களா? சூப்பர் சார். நான் கிளம்பட்டுமா சார்? சரி, அப்புறம் நம்ம பேட்டி எப்போ வருது? பேட்டி February 31 சார். இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. ஆமா சார். அப்புறம் அந்த வேட்டியை மடிச்சு கட்டி ராஜ்கிரண் மாதிரி அந்த அண்டர் மாதிரி போட்டா சார், நீங்க வேட்டியை மடிச்சு கட்டி நில்லுங்க, உங்களுக்கு தெரியாம எங்க போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்து போட்டுருவான். ஓகே. அப்புறம் அந்த சீவகம் சிங்கப்பெருமாள் மேட்ரு அவன் மனசுல இருந்து சென்சார் பண்ணி கட் பண்ணிருங்க. ஜீவகத்தையே நான் கட் பண்றேன் சார். என்னையா சொல்ற? ஏதோ ஒண்ணு போட்டா வந்தா சரி. வாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுதான் என் தம்பி வீடு, நீ வேலை செய்ய போற வீடு. சரிம்மா. வா. எதுக்கு வந்த? உள்ள வர விடுறா, அதுக்குள்ள உள்ள வந்து சொல்றேன். வா. வாமா, வலது காலை எடுத்து வச்சு வா. தள்ளு. நீ தள்ளு. தள்ளுங்கறல. எவ்வளவு நேரம் தான் கண்ணாடி முன்னாடி பாத்துட்டு இருப்ப? என்ன அவசரம்? இன்னைக்கு உனக்கு காலேஜ் லீவ் தானே? உனக்கு ஆபீஸ் லீவ் தானே? இல்லாத அழக இவ்வளவு நேரம் ரசிச்சிட்டு இருக்க. அழக பத்தி நீ பேசுறியா? வேணா என் வம்புக்கு வராத, அப்புறம் மாட்டிப்ப. என்ன பிளாக்மெயில் பண்றியா? இது கரைபடியாத கைகள். உன்னால நினைச்சாலும் என்ன பிளாக்மெயில் பண்ண முடியாது. வாசு கண்ணா. என்னம்மா? உனக்கு இன்னைக்கு ஆபீஸ் லீவு தானே? லீவு தாம்மா. வெங்கடேசன் இருந்த வரைக்கும் ரேஷன் கடைக்கு போவான், எல்லா பொருளும் வாங்கிட்டு வருவான். அவன் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கையே உடஞ்ச மாதிரி இருக்குடா. அதுக்காக என்ன ரேஷன் கடைக்கு போக சொல்றியா? டே வெயில் அடிக்குதுடா. அம்மாடா, பாவண்டா. சாரிம்மா, என்னால முடியாது. எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் மீட்டிங் போயேன். ஐயோ, அந்த சத்தத்துல என்னால நிக்க முடியாது. காச்சு மூச்சுன்னு கத்துவாங்க. எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குமா? என்னடா பெரிய ஸ்டேட்டஸ்? உங்க அப்பா கூட தான் ரேஷன் கடைக்கு போய் எல்லா பொருளும் வாங்கிட்டு வருவாரு. அப்பா வேற, நான் வேற. இனிமே இந்த மாதிரி வேலையில என்ன செய்ய சொல்லாத.
இந்த ஆட்டம் எல்லாம் அம்மா கிட்ட தான். நாளைக்கு பொண்டாட்டி வருவாள்ல, எல்லா வேலையும் செய்ய வைப்பா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சும்மா இரு. வேஸ்ட் புள்ளைய பெத்து வச்சிருக்கேன். சரி, நீ வீட்டை பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். வேண்டாம்மா, நான் போறேன். என்னது, நீ போறியா? வேண்டாம்மா, கியூல நிக்கணும், எல்லாரும் மேல மேல விழுவாங்க. உனக்கு பிடிக்காது, அப்புறம் நீ குளிக்கணும். பிடிக்காதாம்மா, அதுக்காக நீ வெயில நின்று கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கலம்மா. இல்லடா, அங்க பொருள் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நீ சுமந்துக்கிட்டு வரணுமே. பொருள் எல்லாம் நான் தூக்குறதா? அதுக்கு தான் நான் ஒரு பூதம் செட் பண்ணி வச்சிருக்கேனே. பூதமா? அலாவுதீனுக்கு உதவி செய்ய ஒரு பூதம் இருக்க மாதிரி எனக்கு உதவி செய்ய ஒரு பூதம் இருக்கு. புரியும்படியா சொல்லுடி, யார் அந்த பூதம்? இப்ப கூப்பிடுறேன் பாரு. கோதண்டம், கோதண்டம். ஐயோ, நம்ம கோதண்டத்தையா பூதம் சொல்ற? அவன் பாவண்டி. என்ன மலா, கூப்பிட்டியா? வா பூதம். சாரி கோதண்டம். அம்மா ஒரு பேக் கொடுப்பாங்க, எடுத்துட்டே பின்னாடியே வா. கொடுங்க ஆண்டி. என்னடா, அவதான் லூஸ் மாதிரி பேசுறான்னா நீ எல்லாத்துக்கும் தலையாட்டுற? உங்களுக்கே தெரியுது, அவளுக்கு தான் கேள்வி கேட்டா பிடிக்காதே. கேட்டிங்களா? பூதம் தானே. பாவம், சின்ன வயசுல இருந்தே நம்ம குடும்பத்துக்கு உதவியா இருக்கான். அவனை பாராட்டலனாலும் பூதம்னு சொல்லாதடி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, என்ன ஒரு பிசாசு தானே பூதம்னு சொல்லுது. பார்த்து, பிசாசும் பூதமும் ரேஷன் கடை பக்கம் போச்சுன்னா அங்க எல்லாரும் பயந்து ஓடிட போறாங்க. அது கூட நல்லதுக்கு தான். கூட்டமும் உடனே கலைஞ்சிரும், நாங்களும் அங்கிருந்து சீக்கிரமா பொருள் வாங்கிட்டு வந்துருவோம். எப்படி போறீங்க? பைக்லயா? இல்ல ஆண்டி, கடை பக்கத்துல தானே இருக்கு, நாங்க 2 பேரும் நடந்தே போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரேம்மா. பூதம், ஓ கோதண்டம், நீ பேக் வாங்கிக்கோ, நான் முன்னாடி போறேன், நீ 2 அடி பின்னாடியே வா. ஓகே, ஓகே, போ கொடுங்க ஆண்டி. இந்தா, பார்த்து வாங்கிட்டு வா. சரி ஆண்டி. இவனுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு. யாருக்கு யாரை எழுதி வச்சிருக்காங்களோ. என்ன அப்படி பாக்குற? உங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னல, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் வேலைக்கு ஆளே கேட்கலையே. சரோஜா கேட்டாளே. அவளும் கேட்டிருக்க மாட்டாளே. இந்த வீட்டில் இருக்கிறது நாங்கள் 2 பேர் தான். எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு அவளுக்கு வேலை பத்தல. சரோஜா எங்க? உடம்பு சரியில்லை, கீழே படுத்துட்டு இருக்கா. இப்பெல்லாம் சரோஜாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போயிடுது இல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. டேய், பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கேடா. அவளுக்கு உடம்புக்கு வரணும், அவளுக்கு உடம்புக்கு வரணும். சரி, நீ அவங்கள கூட்டிட்டு போ. என்ன தங்கம், என் தம்பி இப்படி பேசுறானேன்னு பாக்குறியா? அவன் கொஞ்சம் வெளிப்படையா பேசுவான். அவன் ஹார்ட் கோல்டு. முதல்ல நீ புறப்படுறியா? டேய், இவளை வேலைக்கு வேணான்னா நான் கூட்டிட்டு போயிடுறேன். அப்புறம் நீ ஜெயில தான் வேலை பார்க்கணும். உனக்கு பரவாயில்லையா? டேய் வரதா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு கருப்பு காக்கா உட்காந்துட்டு இருக்கு. அப்ப 2 பேர் வர்றாங்க. அதை பார்த்து வெள்ளை காக்கான்னு சொல்றாங்க. 3ஆவதா வர்ற ஒருத்தன் அதை பார்த்து அது வெள்ளை காக்கா தானோ, ஒருவேளை நமக்கு தான் கண்ணு தெரியலையோன்னு சந்தேகப்படுவானா இல்லையா? என்ன நான் சொல்றது புரியுதா? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. என்னடா இது கூட புரியலையா உனக்கு? நான் சொன்ன உதாரணத்துல காக்கா வெள்ளன்னு சொன்ன 2 பேர்ல ஒன்னு நீ, இன்னொன்னு வேலைக்காரி தங்கம். 3ஆவதா வந்து குழம்ப போறது சரோஜா. நீ ஓவரா பேசிட்டு இருக்க. என்னடா சொல்ற? இன்னும் கொஞ்ச நாள்ல சரோஜாவை என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. அப்புறம் மனப்பாடம் செய்யுள் மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவா. அப்புறம் மாட்ட போறது நீதான், நான் இல்ல. நீ சொல்றது எனக்கு புரியுது, இருந்தாலும் என்ன இவ முன்னாடி பேசுறோமேன்னு பாக்குறியா? நம்ம பிளான் எல்லாத்தையும் இவகிட்ட சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். டேய், கசாப்பு கடைக்காரன்ட்ட ஆடு சாக போகுதுன்னு சொல்றதுல தப்பே இல்ல. சரி, நாளைல இருந்து வேலைக்கு வர சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்டா வரதா. எல்லாம் ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்க. அப்புறம் நல்லா யோசிச்சு சரோஜாவை எப்படி மென்டல் ஆக்குறதுன்னு நான் சொல்றேன். எதுக்கு இப்படி கத்துற? அவ காதல விழுந்துற போது. அதெல்லாம் ஒண்ணு விழாதுடா. நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் என் காது பெட்ரூம்ல தான் இருக்கும். சரோஜா டிங்குன்னு அசைஞ்சா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன்ல. சரி, நாளைல இருந்து வேலைக்கு வர சொல்லு. நீ புறப்படு. ஆமா, எவ்வளவு சம்பளம்? 3000 ரூபாய் தான். 3000மா? 3000 ரொம்ப அதிகமாச்சே. அதிகம் தான்டா. ஒண்ணு மறந்துடாத, நீ கொடுக்கறது அவ வீட்டை பெருக்கி கூட்டுறதுக்கு இல்ல,
கழிக்கிறதுக்கு